சேமிப்பு பத்திரம். பெண் வாக்காளர்களை ஈர்ப்பதில் அரசியல் கட்சியினர் தேர்தல் வெற்றிக்காக கவர்ச்சி அறிவிப்புகளை வெளியிடும். இசை சாலையில் விரைவில் மூட மும்பை மாநகராட்சி முடிவு. எரிகிறது மேற்காசியா. அண்டை நாடுகள் மீது குண்டுகள் போடுகிறது ஈரான். ஏமன் நாட்டில் ஹவுதி படையினர் இஸ்ரேல் மீது தாக்குதல். போரை முடிக்க தெரியாமல் அமெரிக்கா திணறல். மேற்காசியா எரியுது. ஐதாவில் சவுதி. ஐயோ, அச்சோ. அவுதானா சவுதி. இஸ்ரேல் ஈரான் தாக்குதல். குவைத்தில் வாஞ்சிது. அதான் லாக்டவுன் வந்தாலும் வரும். பேப்பர் அங்கே கொண்டு வைப்பார். நொய்டாவில் சர்வதேச விமான நிலையம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். யுஜிசி என்சிஆர்டி சர்ச்சையை தவிர்க்க வேண்டும். விவரத்தில் முதல்வர் பங்கேற்க வேண்டும். ரகசிய கூட்டணி ஓட்டு வாங்கி அதிகாரி. சீனா விசா முறைகேடு வழக்கு. கார்த்திகை மனு தள்ளுபடி. இந்தோனேசியாவில் இன்ஜின் கோளாறு. டெல்லியில் அவசர தரையிறக்கம். லிவின் வார்த்தை குறித்து வெவ்வேறு தீர்ப்பு எழுப்பி அலகாபாத் ஹைகோர்ட் உத்தரவு. லீவ் டுகெதர். சீனா விசா முறைகேடு வழக்கு. கார்த்திகை மனு தள்ளுபடி. காங்கிரஸ் அவமானம். உரங்கட்ட மாட்டேன். பாரதிய ஜனதா மாஜி எம்பி பேட்டி. புதுமையில் புகையிலை ஒதுக்கிய 2 பேர் கைது. அதிமுக வேட்பாளர் உற்சாக வரவேற்பு. சுடலோட கோயில் கொடை விழா. அது எங்கே இருக்குது? செங்கோடு. தேர்தல் அலுவலர்களுக்கு பயிற்சி. கலெக்டர் ஆய்வு. ராஜபாளையம் தொகுதி திமுக வேட்பாளர் இன்று அறிவிப்பு. ஜான் பாண்டியன் தகவல். வாசலூர் திமுக போட்டி. வகைகள் தொண்டர்கள் குஷி. கிணத்து விழுந்த பசுமாடு மீட்பு. திமுக ஆட்சியில்தான் கடையனூர் வளர்ச்சி பெற்ற தொகுதியாக மாறியது. தைக்கல் முதல் ஒருவர் பள்ளி. கருவேலா பால்வண்ண நாதோத்சவ கோயில் பங்குனி பிரமோற்சவ விழா ஏப்ரல் 2 துவக்கம். திருநெல்வேலி தொகுதி திமுக வேட்பாளர். நான்குநேரி தொகுதி அமமுக வேட்பாளர். கரப்படத்தை வாங்கிய ரெட் ஜெயண்ட். தாய்கிழவி மியூசிக் டைரக்டர் அடுத்த ப்ராஜெக்ட். அரசு ஓய்வுல சங்கமண்டல கருத்தரங்கு. ஆலங்குளம் தொகுதி திமுக வேட்பாளர். தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர். வாசலூர் திமுக வேட்பாளர். எல்லாரும் பாருங்க. போர்சா வழக்கு. வாலிபர் குண்டச்செடுத்தில் கைது. கடையினர் மதிமுக வேட்பாளர் பாவநாசம். வனப்பகுதியில் சிறுத்தை உடல் மீட்பு. நாகார்ஜுனா ஜோடியாகும் ஐஸ்வர்யா ராஜா மீண்டும் திருமணமா? ரக்ஷிதா மகாலட்சுமி பதில். நான்குநேரி வனமாமலை கோயிலில் தங்க சப்பர வீதி உலா நாளை துவக்கம். சட்டசபை தேர்தல் வேட்புமனு அலுவலகங்கள் அதிகாரிகள் அறிவிப்பு. வேட்புமனுக்கு அதிரடி நிபந்தனை. சுற்றளவு வேட்புமனு தாக்கல் கட்டுப்பட்ட வரை டெபாசிட் தொகை. விடுமுறை நாட்கள். 5 சட்டசபை தொகுதியில் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் பயிற்சி. பேட்டை கஞ்சா விற்பனை தகராறு. கூட்டணி கொலையானது அம்பலம். நெல்லை டவுனில் இன்று இபிஎஸ் தேர்தல் பிரச்சாரம். கைதான போலீஸ் மீது துறை ரீதியில் நடவடிக்கை. ரயிலில் 45 கிலோ புகையிலை பறிமுதல். வலியிலிருந்து நிவாரணம் தரும் வழி. குழந்தைகளின் முதியோர்களை பாதிக்கும் RSV வைரஸ். கோடை வெயிலை சமாளிக்கும் வழிமுறைகள். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு. இன்ஸ்பெக்டர் உட்பட 9 பேருக்கு மருத்துவ பரிசோதனை. 25,000 டன் எரியை விட அமெரிக்க கப்பல் இன்று 800 வருகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களின் பாதுகாப்பு பெட்டக வசதி. இலங்கை படகில் கடத்த இருந்த 16 லட்சம் கடல் அட்டை பறிமுதல். ஊரை காலி செய்து திருப்பதி புறப்பட்ட 12 கிராம மக்கள். சிறையில் கைதி தற்கொலை. கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி சிறப்பு துறை. தேர்தல் ஏப்ரல் 27 துவக்கம். பாளையில் இன்று CAA அறிமுகமாகிறது. சங்கரங்கோயில் கடையிலுள்ள அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு கிடையாது. பருத்தி நாட்டார் சங்கம் முடிவு. நெல்லை டவுனில் ராமநாத விழா. மாற்றுத்திறனை சிறுமிக்கு தொல்லை. முதியவர் கைது. தேர்தல் செலவுக்கு அதிகரிக்கும் தீவிர வசூல். பழமொழி. காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் நிறம். காமாலை நோயுள்ளவனுக்கு பார்க்கலாம் மஞ்சளாக இருக்கும். சந்தேகத்து உள்ளவனுக்கு நல்லவர் கூட தீவிரத்திற்கு. சந்தேகத்து உள்ளவனுக்கு அப்படி தான் தெரியும். திமுக வேட்பாளர் சுப்பிரமணியன் பேட்டி. 25 ஆண்டுகளுக்கு பின் நேரடியாக மோதும் திமுக அதிமுக. தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் கலை கதிரவன். வாசலூர் தொகுதியில் களம் காணும் ராஜா MLA.
தென்காசி மாவட்டத்தில் 5 இடங்களில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்பு. தென்காசி புதிய எம்பி மயில்வாகனன். வாகன சோதனை 2.73 லட்சம் பறிமுறை. சிவகிரி நெல்லை மாவட்டத்தில் 100% வாக்களிப்பு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி. தென்மலை அணையில் மூழ்கி விருதுநகர் ரயில்வே ஊழியர் பலி. பாபநாசம் வனப்பகுதியில் 1.5 வயது சிறுத்தை திடீர் சாவு. 8086 வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு முதல் கட்ட பயிற்சி. நெல்லை மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதிகள். அம்பை சட்டமன்ற தொகுதி எல்லையில் அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையாவுக்கு வரவேற்பு. தூத்துக்குடியில் நாளை +2 மாணவருக்கான வழிகாட்டி கல்வி கண்காட்சி நெல்லை நாகர்கோவில் மார்ச் 31 நடக்கிறது. ஏஐ உலகில் நடக்கப்போகிற மாற்றங்கள் இனி பேச்சு இடமில்லை. வீச்சு தான் அட பாவிகளை. அப்படித்தான் கடையமெடுக்க குடியிருப்பு பகுதியில் சுற்றி திரிந்த காட்டு யானை. நான்குநேரி அருகே வெட்டி கொலைப்பட்ட விவசாயியின் உடலில் 12 லாக வாங்க மறுத்த உறவினர் போராட்டம். 500 செல்போன் அமைப்புகளில் தீவிர விசாரணை. கடையலூர் சங்கரன்கோவில் தொகுதி அதிமுக வேட்பாளருக்கு தென்காசியில் வரவேற்பு. அழகு நிலையத்தில் அத்துமீறி புகாரில் கைதான பட்டாலியன் போலீசார் 2 பேர் சஸ்பென்ஸ். எடப்பாடி பழனிசாமி நாளை பிரசாரம். கடலூரில் எஸ்பி ஆய்வு. ஆலங்குளத்தில் அதிமுக வேட்பாளர் பிரபாகரனுக்கு வரவேற்பு. கடையத்தில் குடிநீர் குழாயில் திடீர் உடைப்பு. துபாய் கம்பெனி வாங்கிய விவகாரத்தில் உயிருக்கு ஆபத்து. நாகர்கோவில் விரைவு ரயிலில் கடத்தப்பட 36 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராமல் தலைவாக இருந்தவர்கள் கைது. நான்குநேரி மமுக வேட்பாளர் இசக்கிமுத்து. திமுக கூட்டணியில் திமுக முதல் முறையாக போட்டி. நான்குநேரியில் காரில் கொண்டு செல்லப்பட்ட கப்பல் கருவிகள் பறிமுதல். சங்கரன்கோவில் சட்டசபை தொகுதியில் 51 ஆண்டுகள் கழித்து களமிறங்கும் காங்கிரஸ். மாணவர்கள் விழிப்புணர்வு. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தல். ஜெயலலிதாவின் திட்டத்தை மீண்டும் கொண்டு வரப்படும். நெல்லை தொகுதி வேட்பாளர் தஞ்சை கணேசன் பேட்டி. ராதாபுரம் சட்டசபை தொகுதியில் பாரதிய ஜனதா இறக்கப்படும் பந்தய குதிரை யார்? பரபரக்கும் தேர்தல் களம். அமலை சட்டமன்ற தொகுதியும் 17 ஆண்டுகள் பிறகு களமிறங்கும் காங்கிரஸ்.